உண்மையுமே எங்கள் தளபதி தான் ஜெயிப்பார். எங்கள் சைடு 5000 ஓட்டு இருக்குது என் சைடு. இந்த ட்ரெண்டிங்கை பார்த்துட்டு என்னோட ஜனங்க என்னை மதிக்காத ஜனங்களாம் இன்னைக்கு மதிக்குது. என்னை மதிக்குது. உண்மையாலுமே தான் என்னை மதிக்குது. எங்கள் அக்கா எங்கள் கீதா அக்கான்னு சொல்லிட்டு என்னை மதிக்குது. ஆனால் இதுக்கெல்லாம் காரணம் என் தமிழ்ச்செல்வி அக்கா தம்பி சாரி விஜய் வந்து என்ன பண்ணாரு? வந்தோம் நல்லா இருக்கீங்களா உட்காந்தாரு. அப்புறம் வந்து அம்மா உட்கார வச்சிட்டாரு. சரி நான் நின்றுனே இருந்தேன். உட்காருப்பாரு. இல்ல சார் பரவாயில்ல சார் அப்படின்னு. பரவாயில்லப்பா உட்காருப்பா பேசணும்பா நம்ம அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சிட்டாரு. எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு அப்பதான் நான் வேலையில இருந்து வந்தேன். எனக்கு ஷாக்கா இருந்தது. நானும் சரி என்னென்னமோ பேசணும்னு நினைச்சேன். ஆனா என்னால எதுவுமே பேச முடியல. அவர் பார்த்து ஷாக்கல கையெல்லாம் உதறது. நான் பாக்குறேன் அவர் முடியல கையெல்லாம் உதறதுண்ணா எனக்கு அப்படின்னு சொல்றேன் நான் அவர்கிட்ட. அதுக்கு என்ன அதுக்கு அவர் என்ன சொன்னாரு, சரிப்பா விடுப்பா நீ என்ன படிக்கிறேன்னு சொல்லு. டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியர் படிச்சிருக்கேன், நான் குவாலிட்டி இன்ஜினியராக இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். சரிப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை, இங்கே நம்ம தான் இருக்கோம், நீங்கள் எதுவாக இருந்தாலும் இவர்கிட்ட சொல்லுங்க. இவர் வந்து என்கிட்ட டைரக்டா சொல்லுவாரு, இல்ல இவரே பிரச்சனை முடிச்சிருவாரு அப்படின்னு சொன்னாரு. ஓகே, இந்த சோஃபால உட்கார்ந்தா பேசிட்டு இருந்தாங்க. ஆமா சார், இங்க தான் சார். மாசம் நாங்க வருவோம். மாசம் நாங்க வரோம். உனக்கு எந்த கோரிக்கையா இருந்தாலும் நான் உங்களுக்காக தான் வந்திருக்கேன். உங்களுக்கு ஒரு கோரிக்கையை நான் கண்டிப்பா எல்லாத்தையும் நிறைவேற்றுவேன். நான் வந்தாலும் வரலனாலும் நான் வந்து இந்த தொகுதியில் எல்லாருமே தமிழ்நாட்டையே சீராக்கிறதுக்காக தான் என்னுடைய எல்லாத்தையும் விட்டுட்டு நான் எழுந்து வந்திருக்கேன் உங்களுக்காக அப்படின்னு சொல்லும் போது என்னால் அவர்கிட்ட என் தனிப்பட்ட கோரிக்கைகளை எனக்கு சொல்ல விருப்பம் கிடையாது. எனக்கு அவர் வரணும், அவ்வளோதான். எனக்கு அவர் வந்தே ஆகணும். விசில் சின்னத்துக்கு என்னுடைய பேர் இந்த போட்டோவை பார்த்துட்டு என்னுடைய ஓட்டு மட்டும் டென்னிங்ல நிக்குது. இப்போ என்னுடைய ஓட்டு மட்டும் டென்னிங்ல 5000 ஓட்டு கிட்ட நிக்குது என்னோட ஃபேமிலி. அந்த மாதிரி நான் இருக்கிறேன். நான் இதுக்கெல்லாம் காரணம் என் தங்கச்சி செல்வி, தமிழ் செல்வி.